வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுல் பாடியும் ஒயிட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் டூப்பரான பேக் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் 1 வீக்லேயே வந்து உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கும் கிடைக்கும். அப்படி ஒரு பேக் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பேக் வந்து என்னோட ஃபேவரட்டான பேக்கும் கூட. இந்த பேக்கை யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் வந்து கண்டிப்பாக 1 or 2 ஷேட் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரைஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து எந்த ரைஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா சாப்பாட்டு ரைஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து பச்சரிசி எடுக்கும்போது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் இந்த பேக்கு. நெக்ஸ்ட்டு ரைஸ் கூட வந்து ஒரு வாழைப்பழத்தோட தோலை வந்து நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ரைஸ் கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மீடியம் சைஸில் வந்து பொட்டேட்டோ வந்து எடுத்துக்கிறேன். அதோட தோலை வந்து கம்ப்ளீட்டாக சீவிட்டு அதை குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணிவிட்டு ரைஸ் அண்ட் பனானா கூட வந்து இந்த உருளைக்கிழங்கையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பொட்டேட்டோவை கட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இதை 2 தடவை வந்து நல்ல தண்ணியை வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா இதில் வந்து தூசி இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது, அதுக்காக. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குட்டி செம்பில் வந்து நான் ஒரு செம்பு அளவுக்கு வந்து இதில் வாட்டரை மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ண விட போகிறேன். நீங்கள் பாயில் பண்ணுறதுக்கு இந்த பேனை ஸ்ட்ரைட்டாக அடுப்பில் வச்சு அந்த அரிசி வந்து நல்லா வெந்து வரணும். அது தண்டிக்கும் வந்து நல்லா பாயில் பண்ண விட்டுருக்கோங்க. பாயில் பண்ணதுக்கப்புறமா அதை கீழே இறக்கிட்டு நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜார் வந்து ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்கணும். ஏன்னா அதில் ஆல்ரெடி வந்து நம்ம மசாலா இந்த மாதிரி அரைச்சிருப்போம் இல்லையா, அதுவும் இந்த பேக்கும் மிக்ஸ் ஆகி நம்ம ஃபேஸில் வந்து போடும்போது நம்ம ஃபேஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது. ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த பேக்கை வந்து அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அன்னன்னைக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து டைம் இருக்காது இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அரைச்சி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 3 நாளைக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு 3 நாளைக்கு வந்து இது அப்படியே கெட்டு போகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பீட்ரூட் பவுடர் இது கூட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பீட்ரூட் பவுடர் வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே உங்களுக்கு வந்து பீட்ரூட் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் பாயில் பண்ணி எடுத்த உடனே மிக்ஸி ஜாருக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இல்லையா, அப்போமே வந்து அது கூட ஒரு ஹாஃப் பீட்ரூட்டை வந்து நீங்கள் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி போட்டு நீங்கள் அரைச்சி வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி பவுடராக நீங்கள் மேக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன அளவுக்கு வந்து நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதிலேருந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் குளித்ததுக்கு அப்புறமா வந்து இந்த பேக்கை வந்து உங்கள் ஃபுல் பாடியிலே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இன்னொரு பவுலில் வந்து வீடியோவில் நான் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் பேக் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ பேக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நல்லாவே பார்த்துருப்பீங்க. இந்த பேக்கில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணியிருப்போம். ரைஸ் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரைஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் வந்து இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இது கூட நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஆட் பண்ணியிருக்கோம். பொட்டேட்டோவில் வந்து ஸ்டார்ச் இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னில் உள்ள அந்த பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், இல்லை அன்ஈவன் ஸ்கின் டோன்ஸ்லாம் வந்து நிறையா பேருக்கு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து சூப்பராக பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் இது கூட என்ன ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தோட அந்த தோல் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அந்த வாழைப்பழம் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னில் வந்து ஒரு பளபளப்பும் கொடுக்கும். ப்ளஸ் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணியும் கொடுக்கும். ஏன்னா வாழைப்பழத்தில் வந்து அந்தளவுக்கு விட்டமின்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது.
நெக்ஸ்ட் இது கூட வந்து என்ன ஆட் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பீட்ரூட் வந்து ஆட் பண்ணியிருப்போம். பீட்ரூட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து பிரைட்டன் ஆகுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல வந்து ஒரு பிங்க் கலரில் டிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கும். அந்த சீஸ் இந்த இடத்துலலாம் வந்து நல்லா பிங்கிஷாக மாறும். நெக்ஸ்ட் இது கூட வந்து வாட்டர் ஆட் பண்ணிப்போம். வாட்டர் ஆட் பண்ணுறதை விட நீங்கள் வந்து பாயில் பண்ண ரைஸ் வாட்டர் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து கொடுக்கும். இந்த ரைஸ் வாட்டரில் வந்து அந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்கிறனால உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணியிருப்போம். இதில் வந்து இப்போதைக்கு இந்த ரைஸ் வாட்டர் இல்லை அப்படிங்கிறனால நான் வந்து வாட்டராக ஆட் பண்ணியிருப்பேன். ஆனால் நீங்கள் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக ரைஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணும்போது தான் உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து சீக்கிரமாகவே உங்கள் ஸ்கின்னும் வந்து 1 வீக்லேயே நல்ல ஒரு பிரைட்னிங்கும் உங்கள் ஸ்கின்ல வந்து கிடைக்கும். அந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸில் வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பேக் வந்து கொஞ்சமாக நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த பேக்கை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் இந்த பேக் வந்து அப்படியே வந்து கட்டி ஆகிடும். ஏன்னா அதில் வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால கட்டி ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. அப்படியே உங்களுக்கு கட்டி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பேக் அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதை வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பேக் எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக ரைஸ் வாட்டர் இருக்குங்க இல்லையா, நீங்கள் வந்து அதாவது வடித்த கஞ்சி அந்த தண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு பேஸ்ட் டைப்புக்கு வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும். இப்போ இந்த பேக் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். Living life, every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Fuck me, I'm looking in the mirror, so foggy, but I've never seen clearer. I don't really think anyone can save me, and honestly I'm not really sure I want saving. I like to be my own worst enemy. There's no. இப்போ இந்த பேக்கை வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து அப்படியே ட்ரையாக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸில் வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து கிடைக்கும். அதுவும் இன்ஸ்டண்ட்டாகவே கிடைக்கும். இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னோடய ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ என்னோடய ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸை பாருங்கள், லைவாகவே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து தெரியும். நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து கிடச்சிருக்கு. இந்த பேக்கை நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும். உங்கள் ஸ்கின்ல உள்ள அந்த அன்ஈவன் ஸ்கின் டோன்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நல்லாவே ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து ஈவனாக மாற்றி கொடுக்கும். ப்ளஸ் உங்கள் ஸ்கின்லேயும் வந்து நல்ல ஒரு க்ளோவும் வந்து கிடைக்கும். ஓகே, இந்த ரெமடி வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ரிலேட்டடான டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. நான் அதுக்கான ரிப்ளை வந்து கொடுக்குறேன். அண்ட் நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். See you next video. Take care. Bye bye.